ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையல் நம்ம தேங்காய் பிரிஞ்சி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் தான் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கோகோனட் ஆயில் மஸ்ட்டுங்க. தேங்காய் பிரிஞ்சி நல்ல வாசனையாக வரணும் அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயிலில் தான் செய்யணும். பிரியாணி வகை சொல்லுவாங்கள்ல, இந்த இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் இந்த கோகோனட் பிரிஞ்சி, தேங்காய் பிரிஞ்சி சாதம் யாருனா செய்யாதவங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு செய்யுங்க. அந்த அளவுக்கு நறுமணமாக வீடு ஃபுல்லாக அந்த ஒரு பிரியாணி டச்சப் அந்த பிரிஞ்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நல்லா சூடானதுக்கப்புறம் பாருங்கள், டப்புன்னு வெடிக்கும். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, மேலே பட்டுறாமல். டேஸ்ட்டுக்கு நான் முந்திரி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்ல காரமான இந்தியன் பச்சை மிளகா 1 போட்டாலே நல்லா காரமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இது நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதெல்லாம் இந்த ஆனியன் எல்லாமே நல்லா குக் ஆகணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா தழை, அதாவது ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை உங்களுக்கு அந்த புதினா கொத்தமல்லியோடு சேர்ந்து கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கோகோனட் ஆயிலோடு சேர்த்து இது வாசனை அப்படியே வீடு முழுக்க கம்மன்னு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதே. ஸோ இதில் தேவையான அளவு நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது 4 காய்கறிகள் நான் சேர்த்துருக்கேன், வெஜிடபிள்ஸு. இது உங்களுக்கு சில பேர்கிட்ட என்ன காய் இருக்கோ இது 4 சேர்த்தா நல்லாயிருக்கும். இல்லை என்கிட்ட கேரட்டும் பீன்ஸும் தான் இருக்குனாலும் ஓகே, நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை உருளைக்கிழங்கும் பட்டாணியும் தான் இருக்குது அப்படின்னாலும் ஓகே தான். பட் காய் ஏதாவது சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக உப்பு சேர்த்துட்டேன் காய்க்கு. ப்ளஸ் தண்ணியில் நம்ம சேர்ப்போம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் உப்பு பார்த்து சேர்த்துட்டேன். உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. கோகோனட் விழுது எந்த தண்ணியும் இல்லாமல் பாருங்கள், நான் எவ்வளோ அதில் கோகோனட் விழுது அரைச்சி சேர்க்குறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்ல உப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க. உப்பு கூடி போயிடுச்சுன்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அந்த உப்பு பேலன்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் பிரியாணி ரைஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் நார்மலாக குக் பண்ணுற ரைஸாக இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும். பட் நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நல்ல ஆஃபீஸ்க்கெலாம் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ரிச் லுக், நம்மளுக்கு அந்த ஒரு டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பிரிஞ்சிலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணி ரைஸ் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் மார்னிங் ரெடி பண்ணி ஆஃப்டர்நூனும் சாப்பிட்ணும், நைட்டுக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி போதுமானது. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திரும்பவும் சொல்கிறேன், உப்பு நீங்கள் கரெக்டாக உப்பு நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. உப்பு விசில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி மூடிடுங்க. உப்பு கரெக்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி விசில் போட்டு நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிதமான தீயில் வைங்க. பிகாஸ் ரொம்ப நீங்கள் தீ கூட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா பிரியாணி ரைஸ் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் மிதமான தீயில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா அந்த விசில் வரும்போதே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ பார்த்து குறைஞ்ச தீயில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு உதிரியாக தனித்தனியாக கிடைக்கும். நல்ல வாசனை கம்மன்னு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
தேங்காய் பிரிஞ்சி, அதாவது இது ஃபுல்லாக கோக்னட்லேயே நம்ம பண்ணுறோம். தேங்காய் எண்ணெயிலேருந்து தேங்காய் விழுதுலேருந்து செய்கிறோம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இது போல் சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் போஸ்ட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.